Hey guys, welcome back to our channel. இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் ஸ்டார்ட் மெத்தடை பற்றி மட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியுமே வந்து நம்ம நிறைய டேங்க் செட் பண்ணும்போது டார்க் ஸ்டார்ட் மெத்தடில் பண்ணியிருக்கிறோம். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். பட் ஸ்டில் நிறைய பேருக்கு வந்து இதை சுற்றி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நான் கொஸ்டின்ஸும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். ப்ளஸ் டார்க் ஸ்டார்ட் மெத்தட்னா என்ன, அதை எப்படி பண்ணுறது, ஏன் பண்ணுறது, அப்புறம் இதுக்கு இதில் வர கொஸ்டின் ஆன்சர். ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டார்க் ஸ்டார்ட் மெத்தட்னா என்ன, நீங்கள் வந்து ஒரு ஏதோ அக்வாஸ்கேப்பிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஸ்கேப் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் பிளான் மட்டும் ஆட் பண்ணாமல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஃபில்டர் ஆன் பண்ணிவிட்டு லைட்டும் பிளான்ட்டும் இல்லாமல் ஒரு 4 to 6 வீக்ஸ் வந்து நீங்கள் ரன் பண்ணுவீங்க. ஸோ ஒன்ஸ் பேக்டீரியாஸ்லாம் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்புறமா பிளான் பண்ணிவிட்டு CO2 லைட்டும் ஆன் பண்ணுவீங்க. ஓகே, இது ஏன் பண்ணுறோம்? ஃபைன். இப்போது நீங்கள் வாங்குகிற அக்வாஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா நிறைய அம்மோனியா லீச் பண்ணும், நியூட்ரியன்ஸும் நிறைய லீச் பண்ணும், அம்மோனியாவும் நிறைய லீச் பண்ணும். ஸோ இந்த நிறைய நியூட்ரியன்ஸ் வரும்போது உங்கள் பிளான்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்க முடியலன்னா அது வந்து ஆல்கேவாக கன்வெர்ட் ஆகும். அப்புறமா இந்த அம்மோனியாங்கிறது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ஆசிட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து பிளான்ட்டை மெல்ட் பண்ணும். இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பிளான்ட் வந்து நிறைய மெல்ட் ஆகும். ஸோ அதுக்கு மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த அம்மோனியாவாக தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணுவோன்னா, நம்ம இந்த ஃபில்டர் ஆன் பண்ணிவிட்டு ஃபில்டரில் வந்து பாக்டீரியாஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஒன்ஸ் வந்து உங்கள் ஃபில்டர் வந்து நல்லா பாக்டீரியா எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் அம்மோனியா செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ அம்மோனியா 0வாக இருந்ததுன்னா அப்புறமா நீங்கள் பிளான் பண்ணலாம். அப்புறமா பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் CO2 லைட்டும் அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஹோல் டார்க் ஸ்டார்ட் மெத்தடோட கான்செப்ட். ஓகே, இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு ரிப்பீட்டடாக வரும். ஸோ அதை நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ ஒன்றா நானே சொல்கிறேன் என்னென்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு மேஜராக வர்றது வந்து ஏன் வந்து டார்க் ஸ்டார்ட் மெத்தட் நம்ம டேரெக்டாக வந்து நம்ம பிளான் பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். ஆனால் நீங்கள் டெய்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டே ஆன் பண்ணுறீங்க, ஃபில்டரும் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வீக்கில் பார்த்தீங்கன்னா டெய்லி 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். செகண்ட் வீக்கில் வந்து ஆல்டர்னேட் டேஸ் 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து 2 days ஒன்ஸ் வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். அப்புறமா இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. பட் இது எல்லாருக்குமே ஒர்க் ஆகுமானா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. இப்போது நீங்கள் வந்து ஃபில்டர் ஆல்ரெடி இருக்கிற டேங்க்கில் நீங்கள் ஆல்ரெடி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டைம் லைன் வந்து கொஞ்சம் கம்மியாகலாம். இன்னொரு மேஜராக வந்து நீங்கள் இது பண்ணினாலும் கூட அமோனியா வந்து கொஞ்சம் லீச் ஆகிட்டே இருக்கும். அதை லெவல் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் இந்த வாட்டர் சேஞ்ச் பண்ணுறீங்க. ஆனால் அந்த வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கொஞ்சம் டெலிகேட்டடான பிளான்ட் எல்லாம் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. நான் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு எல்லா டேங்க்குமே பார்த்தீங்கன்னா நான் டார்க் ஸ்டார்ட் மெத்தடில் தான் நான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு மேஜர்லி ஆஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நான் வாட்டர் சேஞ்ச் பண்ணணுமா இந்த டார்க் ஸ்டார்ட் மெத்தட் இருக்கும்போது அப்படின்னா தேவை கிடையாது. ஸோ பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் சாய்ஸ். நான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா நான் வாட்டர் சேஞ்ச் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு நம்பர்ஸாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து டேங்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து அமோனியா லெவல் 100ல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களோட டெஸ்ட் மீட்டரில் இதுலேயே ஹையஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா பாதி ஆகிடும். அப்போது அதிலிருந்து நீங்கள் வந்து பாக்டீரியா வந்து உங்களுக்கு அப்புறம் ஒரு 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா மேபி 0வாக காட்டலாம். அந்த எஃபெக்டிவாக உங்களுக்கு அந்தளவுக்கு எஃபெக்டிவாக உங்கள் ஃபில்டர் மாறி இருக்கலாம். ஆனால் நமக்கு அது தேவையில்லை. இருக்கிறதுலே ரொம்ப ஹையஸ்ட்டு உங்கள் ஃபில்டர் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக மாறுதுன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். வேறு ஏதாவது டேட்டா இருக்கலாம், பட் இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். டு வி நீட் டு கவர் த டேங்கை கவர் பண்ணணுமா இந்த டார்க் ஸ்டார்ட் மெத்தடில் இருக்கும்போது அப்படின்ட்டு அவ்வளோ தேவை கிடையாது. ஏன்னா இருக்கிற அவைலபிள் லைட்டில் உங்களுக்கு அவ்வளோ பிளான்ட் வளருமா இல்லை ஆல்கே வளருமானா அவ்வளோ வளராது. பட் ஆனால் உங்கள் டேங்க்கு மேலே டியூப் லைட் இருக்குது, இல்லை உங்களோட ஆம்பியன்ட் லைட் வந்து ஏதோ ஒரு லைட் இருக்குது, இல்லை சன்லைட் படுது, அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கவர் பண்ணி வைக்கிறது பெட்டர். ஸோ இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு வந்து ஆல்கே வந்து வருது, அந்த டேங்க்கில் ஏதோ ஒரு ஆல்கே படியுது அப்படின்னா அப்போ லைட் விழுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணுறது பெட்டர். அதர்வைஸ் நீங்கள் கவர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் என்னோட பழைய வீடியோலே கவர் பண்ணி வச்சுருப்பேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது. அப்போ எனக்கு வந்து அதில் அவ்வளோ இது கிடையாது. பட் இப்போ ரீசெண்டாக நிறைய டேங்க் பண்ணும்போது எல்லாமே அவைலபிள் லைட்டில் தான் இருக்குது. பட் எனக்கு பெருசாக இஷ்யூ வந்ததில்லை. ஸோ வாட்டர் எவாப்ரேட் ஆனால் டாப் அப் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். அதில் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஸோ வாட்டர் எவாப்ரேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து டேங்கில் வந்து தண்ணி கம்மியாகும்போது மேலே வந்து லேசாக ஸ்கேல் ஃபார்ம் ஆகும், அந்த உப்புக்கரை ஃபார்ம் ஆகும் இல்லையா, அது உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது போக போக. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தண்ணி ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. பட் நீங்கள் வந்து எவாப்ரேட் ஆகிற வாட்டரை நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, இந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணும்போது என்னென்ன பாக்டீரியாஸ் எல்லாம், என்னென்ன எக்ஸ்டர்னல் பாக்டீரியா இல்லை ஈக்லிபிரியம் இந்த மாதிரி GH பூஸ்டர் எதாவது ஆட் பண்ணணுமான்னு கேட்குறாங்க நிறைய பேர். ஸோ நீங்கள் பாக்டீரியாஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். நீங்கள் ஈக்லிபிரியம் அதாவது GH பூஸ்டர், எந்த GH பூஸ்டரோ நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் பிளான்ட்டுக்கு தான் அதெல்லாம் தேவை. உங்களுக்கு நார்மலாக பாக்டீரியா ப்ளூமுக்கு வந்து அது தேவை கிடையாது. ஸோ நீங்கள் வாட்டர் ப்ளஸ் வந்து பாக்டீரியாஸ் மட்டும் டெய்லி ஆட் பண்ணால் போதும். எவ்வளோ பாக்டீரியாஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு ஒரு 5 ml 2 ml 3 ml எவ்வளோ, அதாவது உங்கள்
உங்கள் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்து அந்த நீங்கள் வாங்குகிற பாக்டீரியாவில் என்ன அளவு போட்டிருக்கோ, இப்போ 100 லிட்டருக்கு வந்து 5 ml போட்டிருக்குன்னா நீங்கள் 60-50 லிட்டர்னால் பாதி போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸஸாக கூட போட்டுக்கலாம் இனிஷியல் டேஸில், அதனால ஒன்றும் பிரச்சனை வராது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டேப் வாட்டர் ஆட் பண்ணலாமா? தாராளமாக ஆட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருந்தால் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் டேங்க் சுற்றி சால்ட் ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை ஆட் பண்ணாதீங்க. ப்ளஸ் வந்து உங்கள் டேப் வாட்டர் ஏதோ கண்டாமினேட் ஆகிருக்குது, ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா பாக்டீரியா வந்து அதை எதாவது அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ரிஸ்கெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம ஆர்ஓ வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ பெட்டர் நான் சஜஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆர்ஓ. ஏன் அப்படின்னா இப்போ டேப் வாட்டர் யூஸ் பண்ண தாராளமாக யூஸ் பண்ணலாம், ஆனால் அதில் நம்ம டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணோம். ஸோ அத்தனை டெஸ்ட் கிட் வாங்கி இது பார்க்குறதுக்கு இது ஒன் டைம் தான். நீங்கள் எனிவே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நான் ஆர்ஓ தான் பெருசாக யூஸ் பண்ணுவோம், சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஒரு டைம் பண்ணும்போது நீங்கள் ஆர்ஓவே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வுட்டில் வந்து நிறைய ஃபங்கஸ் வருது இந்த டைமில், என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். டு பி ஃப்ராங்க், நீங்கள் வந்து இப்போ க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா அந்த க்ளீன் பண்ணுறது எல்லாம் கீழே போய் விழுந்து அங்கங்கே தான் இருக்கும். ஸோ நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ்க்கு அப்புறமா உங்கள் அம்மோனியா லெவல் ரெடியூஸ் ஆன பிறகு மாலிஃபிசஸ் போடலாம். மாலிஃபிசஸ் பார்த்திங்கன்னா அது சாப்பிடும், அது மட்டுமே போகணும். ஆனால் நீங்கள் அம்மோனியா செக் பண்ணிக்கோங்க. அம்மோனியா கொஞ்சம் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் போடுங்க. இனிஷியலாக போட்டிங்கன்னா ஃபிஷஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படும், இல்லை இறந்துடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க. அப்புறமா லேட்டராக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஸ்டிம்பு போடும்போது ஸ்டிம்பு சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஃபங்கஸை. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக விட்டுடலாம் அது. அப்புறம் க்ரீன் வாட்டராக இருக்குது, நான் வந்து டாக் ஷெட்டில் பண்ணுறேன், பட் க்ரீன் வாட்டராக இருக்குது அப்படின்னா அப்போ லைட் விழுகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த க்ரீன் வாட்டரோ இல்லை இந்த மோஸ்ட்லி இந்த க்ரீன் கலரில் இருக்கிற ஆல்கே பார்த்தீங்கன்னா லைட்டை பேஸ் பண்ணி வரதாக தான் இருக்கும். அதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது, பட் ஸ்டில் இந்த மோஸ்ட்லி இந்த காமன் பார்த்தீங்கன்னா க்ரீன் வரதெல்லாம் லைட் பேஸ்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு லைட் ஃபால் ஆகுது, எங்கேயோ ஃபால் ஆகுது அப்படின்னா தான் அந்த க்ரீன் வாட்டருக்கு வரது வாய்ப்பு இருக்குது, எஸ்பெஷலி சன்லைட்டு. ஸோ அது பார்த்து செக் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணி வைங்க, இல்லை சன்லைட் படாத இடத்துல வைங்க, இல்லை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வைங்க. யூவி வந்து ஹெல்ப் பண்ணும், பட் நமக்கு யூவி தேவையில்லை. இப்போ நான் வச்சுட்டு எந்த டேங்க்குமே நான் யூவி வச்சதில்லை. ஸோ எனக்கு க்ரீன் வாட்டர் வந்ததில்லை, ஏன்னா சன்லைட் படுறதில்ல. லைட்டு கொஞ்சம் லிமிட்டடாக அளவாக வச்சுருக்கிறதுனால எனக்கு பெருசாக இந்த க்ரீன் வாட்டர் இது வரைக்கும் வந்ததே கிடையாது எனக்கு. அப்புறமா எப்போ பிளான்டிங் ஸ்டார்ட் பண்ணுறது? ஓகே, இதுதான் மேஜர் கொஸ்டின். எப்படி வந்து நான் டாக் ஸ்டார்ட் மெத்தட் ஓவர் ஆகிடுச்சின்னு நான் கண்டுபிடிக்கிறது? ஓகே, இதுக்கு வந்து ஒரே ஒரு பேராமீட்டர் போதும், அம்மோனியா. ஸோ இந்த அம்மோனியா உங்களுக்கு 0 ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வேறு ஒன்றும் நீங்கள் செக் பண்ண தேவையில்லை, வேறு எந்த பேராமீட்டரும் செக் பண்ண தேவையில்லை. ஸோ இதுக்கு எப்படி அப்படின்னா, அம்மோனியா டெஸ்ட் கிட் நிறைய இருக்குது, நம்ம வீடியோவில் நம்ம நிறைய போட்டிருப்போம். அம்மோனியா டெஸ்ட் கிட் பார்த்திங்கன்னா அதிலே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் போட்டிருப்பாங்க. யூஸ்வலி அம்மோனியா டெஸ்ட் கிட்டில் பார்த்திங்கன்னா 2 லிக்விட் இருக்கும். ஸோ நம்ம வாட்டர் 5 ml எடுத்துகிட்டு அதில் இந்த 2 லிக்விட் போடுற மாதிரி போட்டிங்கன்னா அது கலர் வரும். ஸோ அந்த கலரை பேஸ் பண்ணி அவங்க ஒரு கலர் சார்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் அம்மோனியா 0லேருந்து 7-8 லெவல் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுங்கிறது அதை காட்டும். ஸோ உங்களுக்கு 0 இருந்துச்சுன்னா நீங்கள் பிளான் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் என்னோட பர்சனல் சஜஷன், எப்போ நீங்கள் 0 அப்சர்வ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அவைலபிள் அம்மோனியா வந்து 0 ஆகிக்கலாம். இப்போ நீங்கள் பிளான் வைக்கிறீங்க, பிளான் சைடில் பிளான் மெல்ட் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் அம்மோனியா ரைஸ் ஆச்சுன்னா அதையும் தாங்குற அளவுக்கு பாக்டீரியா இருக்குமா அப்படின்னா நமக்கு தெரியல. ஸோ அதனால் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ்க்கு அப்புறமும் எப்போவுமே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இஷ்யூஸ் வர்றது ரொம்ப கம்மியாகும். இப்போ இந்த டேங்கெல்லாம் அப்படி பண்ணது தான். ஸோ இதில் வந்து எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஆனாலும் நீங்கள் பிளான் பண்ணதுக்கப்புறமும் மெல்ட்டிங் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் பிளான் பண்ணும்போது சாயிலை பிரேக் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் ட்வீசர்லாம் வைக்கிறீங்க இல்லையா, அப்போ சாயில் நீங்கள் பிரேக் பண்ணியிருப்பீங்க, அதனால் அம்மோனியா ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எப்போவுமே பிளான் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் டெய்லி அப்சர்வ் பண்ணுங்கள். பிளான்ட் வந்து மெல்ட் ஆகிருக்குதா, ஏதாச்சும் வந்து சேஞ்சஸ் தெரியுதா, லீவ்ஸ் வந்து எல்லோ கலரில் ஆகுதா, இல்லை டிரான்ஸ்பரண்ட்டாக மாறுதா அப்படின்ட்டு. அப்படி மாறுச்சுன்னா அம்மோனியாவில் நைட்ரேட் எதாவது வேணா இருக்கலாம். ஸோ நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம், நீங்கள் வாட்டர் சேஞ்ச் மட்டும் பண்ணுங்கள். ஒரு 30-40% வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, நான் எப்போவுமே பிளான் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃபஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி இல்லை 2 days ஒன்ஸ் வந்து ஒரு 30-40% வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணிப்பேன் ஃபார் சேஃபர் சைடு. இது வந்து கண்டிப்பாக பண்ணணும்னா கண்டிப்பாக தேவை கிடையாது, ஆனால் ஃபார் சேஃபர் சைடு பண்ணிப்பேன். அப்படி பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து பிளான் க்ரோத் நல்லாயிருக்கும், உங்களுக்கு இஷ்யூ எதுவும் வராது. ஏன் அப்படின்னா இப்போ லேஸ் ஆர் மெல்ட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு வச்சுக்கோங்களேன், விச் மீன்ஸ் அந்த பிளான்ட் வந்து ஆல்ரெடி வந்து வீக்கன் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் என்ன தான் திரும்ப வாட்டர் சேஞ்ச் பண்ணாலும் அது திரும்ப அது கெயின் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், இல்லை வராமல் போகலாம். ஸோ அந்த ஃபேஸுக்கு நீங்கள் போகாமையே அதுக்கு முன்னாடியே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஓகே, எவ்வளோ வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது, பிளான் பண்ணுற டே அன்றைக்கி எவ்வளோ வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது டாக் ஸ்டார்ட்க்கு அப்புறம்? ஓகே, நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா 70-80% வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். ஏன் அப்படின்னா இப்போ அம்மோனியா 0 ஆகிருக்கும், ஆனால் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி தண்ணி வாட்டர் கலம்பில் தான் இருக்கும். ஸோ அவ்வளோ நியூட்ரியன்ஸை நீங்கள் லைட் போடுறதுக்கப்புறம் பிளான்ட்டால் கன்சியூம் பண்ண முடியல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆல்கே வர சான்சஸ் இருக்குது. அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவேன்னா 70-80% நான் காலி பண்ணிவிடுவேன். இல்லை அப்படின்னா இன்னொன்று என்ன பண்ணலான்னா, நீங்கள் எப்போ பிளான் பண்ணுறீங்களோ அதுக்கு முந்தின வீக் வந்து ஒரு லார்ஜ் வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு
அப்புறம் நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த வீக் எப்போ நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அன்றைக்கி ஒரு 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 வேலை ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். பட் நான் வாட்டர் சேஞ்சே பண்ணலை, டேரெக்டாக நான் பிளான் பண்ண போகிறேன் அப்படின்னா மேபி அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது நான் என் சைட்லேருந்து நாட் அட்வைசபிள். அது மாதிரி ஃபுல்லாக வாட்டர் மாற்றணுன்னா தேவையில்லை, மாற்றணுன்னா மாற்றலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன், எனக்கு இஷ்யூஸ் வந்ததில்லை. பாக்டீரியா சம்டைம்ஸ் அடிவாங்கன்னு சொல்லுவாங்க, பட் பாக்டீரியா வந்து மோஸ்ட்லி வந்து ஃபில்டரில் தான் இருக்கும். அதனால் அது எனக்கு அது வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததில்லை. பட் 70 to 80% இஸ் ஃபைன். பட் பெட்டர் நான் சொல்கிறது வந்து நான் யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுறது வந்து 1 வீக் முன்னாடி வந்து 60-70% இல்லை 80% வரைக்கும் வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு பிளான்டிங் டே அன்னைக்கு 50% வந்து பண்ணிடுவேன். ஈவன் இன்கேஸ் எனி பாக்டீரியா லாசஸ் இருந்ததுன்னா கூட அந்த 1 வீக்கில் வந்து அது வந்து சரியாயிக்கும். இப்போ லைட்டு CO2 எவ்வளோ ஹவரில் வைக்கிறது? ஸோ லைட்டு நான் யூஸ்வலாக எல்லா டேங்க்குமே ஸ்டார்டிங் டேலேருந்து மெயின்டைன் பண்ணுறது 7 hours. நான் பார்த்தீங்கன்னா காலையில் 8 o'clock ஆன் பண்ணுவேன், 3 o'clock ஆஃப் பண்ணிவிடுவேன். ஸோ இதுதான் என்னோட எல்லா டேங்கான ரொட்டீனு. CO2 எப்படி அப்படின்னா 2 hours பிஃபோர். இப்போ 8 o'clock லைட் ஆன் ஆகுதுன்னா 6 o'clock வந்து நான் வந்து CO2 ஆன் பண்ணிவிடுவேன், 2:30க்கு ஆஃப் பண்ணிவிடுவேன். ½ an hour பிஃபோர் வந்து ஆஃப் பண்ணிவிடுவேன். ஸோ இதுதான் என்னோட ரொட்டீனாக இருந்திருக்கு. இது எனக்கு நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அப்புறமா இந்த கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு எப்போவுமே வரும், ஸ்ப்ளிட் டைமிங் வைக்கலாமா, இப்போ காலையில் 4 hours ஈவினிங் 4 hours வைக்கலாமா அப்படின்ட்டு. இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் லாஸ்ட்டில் பார்க்கலாம். அப்புறம் ஃபெர்டிலைசர் என்ன யூஸ் பண்ணுறது? ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெர்டிலைசர் எதுவுமே தேவையில்லை. ஃபஸ்ட்டு 1 வீக் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். செகண்ட் வீக்லேருந்து நீங்கள் பொட்டாசியம் போட ஆரம்பிங்க. இல்லை ஈவன் ஃபஸ்ட் வீக்லேருந்து நீங்கள் பொட்டாசியம் ஆட் பண்ணலாம். பொட்டாசியம் பேசிக்காக எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா ஓவரால் க்ரோத்துக்கும், அப்புறமா நீங்கள் இந்த MST இல்லை TC எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா அது ரூட்டில் இருந்து உங்களுக்கு வந்து ஃபீட் எடுத்துக்கும். இப்போது அதை வந்து இப்போ வாட்டர் கலம் வந்து எடுக்க வைக்கிறதுக்கு இந்த பொட்டாசியம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ அது வந்து கொஞ்சம் இன்டியூஸ் பண்ணிவிட்டு வாட்டர் கலம் வந்து ஃபெர்டிலைசர் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்லேருந்து பண்ணலாம். ஆனால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, இந்த பொட்டாசியம் வந்து அது பிளான்ட்ஸ் கன்சியூம் பண்ணலை எடுக்கலை அப்படின்னா த்ரெட் அல்கே மாதிரி கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபெர்டிலைசரை வந்து அந்த பொட்டாசியம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 1 month or 2 months பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் நீங்கள் பொட்டாசியமே போனதாக இருக்கும், நல்ல சாயில் இருந்ததுன்னா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஆல்-இன்-ஒன் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் இனிஷியலாக 1 or 2 months பார்த்தீங்கன்னா மாஸ்டர்லைன் ரெட் யூஸ் பண்ணுவேன், ஆல்-இன்-ஒன் ரெட். அப்புறமா பார்த்தீங்கன்னா மாஸ்டர்லைன் அந்த ஒரு சின்ன டப்பா ஒரு 200 ml வாங்குவேன். அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுலேருந்து கோல்டன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இதுக்கப்புறமும் பிளான் மெல்ட் ஆனால் என்ன பண்ணுறது? ஸோ இதை நம்ம இப்போ சொன்ன மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். பிளான்ட் மெல்ட் ஆச்சுன்னா நீங்கள் பார்த்து அதை மாற்றிடுங்க. அது கொஞ்சம் செட்டில் ஆன பிறகு கொஞ்சம் பிளான்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் அம்மோனியா கொஞ்சம் முன்ன பின்ன ரைஸ் ஆனால் கூட பிளான்ட்ஸ் கொஞ்சம் தாங்கிக்கும். இனிஷியலாக TCலேருந்து வைக்கும்போது ரொம்ப டெலிகேட்டாக தான் இருக்கும். அதால் லைட்டாக ஒரு அம்மோனியா வந்து ரைஸ் ஆச்சுனாலே அது வந்து அதால் தாங்க முடியாது, மெல்ட் ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இனிஷியல் டேஸில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது பெட்டர். அப்புறமா இந்த ஸ்ப்ளிட் டைமிங்கு. ஸோ இந்த ஸ்ப்ளிட் டைமிங் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் எனக்கு வந்து ஒர்க் ஆகி நான் பார்த்ததில்லை. எனக்கு நிறைய பேர் மெசேஜ் வரும், ஆனால் எனக்கு வந்து இஷ்யூவாக வருதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் நல்ல பசியில் இருக்கிறீங்க, நல்லா சாப்பிட்டுட்ருக்கிறீங்க, ஒரு 2 வாய் சாப்பிட்டுட்டு அப்புறமா இல்லை வேண்டாம் நீங்கள் அப்புறமா சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தட்டை பிடிங்கிட்டு நீங்கள் வச்சா அப்படி இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி தான் பிளான்ட்டும். உங்களுக்கு ஒரு கன்சியூம் நடக்குது. இப்போ சன்லைட்டு இப்போ நார்மலாக நீங்கள் நேச்சர் எடுத்துக்கோங்களேன், காலைல சன் வருது, அப்புறம் நைட் போயிடுது, அது வரைக்கும் வந்து இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும், அப்புறம் நடக்காது. இதே மாதிரி பாதியாக வந்ததுன்னா எப்படி இருக்கும்? இப்போ அதனால் எப்போவுமே வந்து ஸ்ப்ளிட் டைமிங் வந்து ஒர்க் ஆனதாக எனக்கு தெரியலை. ஸோ நீங்கள் வச்சிங்கன்னா ஏதோ ஒரு 8 hours கண்டினியூஸாக வைங்க, 7 hours 8 hours வாட் எவர் டைம் நீங்கள் வைக்கிறீங்களோ கண்டினியூஸாக வைங்க. இப்போ ஈவினிங் தான் நீங்கள் நிறைய பார்ப்பீங்கன்னா ஈவினிங் வைங்க, காலையில் தான் பார்ப்பீங்கன்னா காலையில் நிறைய வைங்க. ஸோ உங்களோட கம்யூனிட்டியை பார்த்துட்டு நீங்கள் மொத்த டேங்க்கையும் லூஸ் பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நேச்சரில் என்ன நடக்குதோ அது கொஞ்சம் நீங்கள் மிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் காலையிலேயே வைக்க பாருங்கள். ஈவினிங் வந்து லேட் நைட்டு அந்த மாதிரி வைக்காதீங்க, அது கொஞ்சம் கஷ்டப்படும். ஸோ அதுக்குன்னு ஒரு மெமரி இருக்குது, பிளான்ஸுக்குன்னு ஒரு மெமரி இருக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பகலில் வைக்க ட்ரை பண்ணுங்கள், லைட் ஹவர்ஸ் எல்லாமே. ஸோ ஸ்ப்ளிட் டைமிங் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நல்லது. அப்போ இன்னொரு கொஸ்டின் வந்து CO2 வந்து எவ்வளோ அளவு வைக்கிறது அப்படின்ட்டு. CO2க்கு வந்து அளவெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைப்பீங்க, அது வந்து டிஃப்யூஸில் எவ்வளோ ஆகி வருதுங்கிறதுலாம் தெரியாது. ஸோ பெட்டர் வந்து நீங்கள் ஒரு இண்டிகேட்டர் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே கூட இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து ஒரு இண்டிகேட்டர் வச்சுட்டு அந்த நீங்கள் வாங்குற லிக்யூடில் போட்டிருப்பாங்க, இந்த கலர்னால் கரெக்டாக இருக்குது, இந்த கலர்னால் அதிகமாக இருக்குது, இந்த கலர்னால் லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி அந்த கலர் வருது, எந்த கலர் வருதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ CO2 வந்ததுக்கு அப்போ உடனே வந்து அது மாறாது, அது தண்ணியில் டிஃப்யூஸ் ஆகி கொஞ்சம் நேரம் வர்றதுக்கு ஒரு 2 to 3 hours ஆகிடும். அப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த கலரே மாறும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உடனே வந்து நீங்கள் ஆன் பண்ணதுமே எனக்கு கலர் மாறல சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்காதிங்க. ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுருங்க, ஒன்றும் ஆகாது. ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுருங்க. விட்டுட்டு அந்த ஈவினிங் வந்து அந்த CO2 ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். அது கரெக்டாக இருந்ததுன்னா ஃபைன், இல்லைனா அதுக்கு அடுத்த நாளுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் அப்சர்வ் பண்ணுங்கள்.
ஸோ ஒன்ஸ் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் விட்டுருங்க. சும்மா டெய்லி மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க, கஷ்டமாயிடும். அதனால தான் செலனைட் வால்வு யூஸ்வலாக போடுவோம். ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா விட்டுருங்க. ஆனால் அந்த இண்டிகேட்டர் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து CO2 ஒரு வேளை க்ளோஸ் ஆகிருக்குது, ஆன் ஆகலை, இல்லை அந்த CO2 டைமரே ஆன் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இண்டிகேட்டரில் காமிச்சு கொடுத்துரும். எனக்கெல்லாம் வந்து இந்த CO2 வந்து காலி ஆகும்போது எனக்கு நிறைய நடந்திருக்குது. இண்டிகேட்டர்லாம் வைக்காமல் இருக்கும்போது CO2 முடிஞ்சிருச்சுன்னா அது காட்டாது. அப்புறம் ஒரு 4-5 பிளான்ட் மெல்ட் ஆகும்போது செய்யும்போது தான் நமக்கு வந்து தெரியும், CO2 காணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பெட்டர் வந்து CO2 இண்டிகேட்டர் எப்போவுமே நீங்கள் வந்து டேங்கில் வச்சுக்கோங்க. அதுக்கு நான் மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருந்ததோ. ஸோ உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லைனா எனக்கு மெசேஜ் கூட அனுப்புங்க Instagramல. ஸோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ until next video, bye bye.